வணக்கம் மக்களே, நான் உங்க விஜய் சூர்யா. ஸோ ஒட்டுமொத்த ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான எங்க இருக்கு பிக் பாஸ் ஆளும் புதுசு ஆட்டம் புதுசு இந்த வர எபிசோடும் புதுசு இல்லையா? ஸோ நேற்று என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். ஸோ இந்த ஷோவில் ஏதாவது பொறுப்பு துறப்பு ஏதாவது உங்களுக்கு தப்பாக தோணுன்னு சொல்லணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க. தயவுசெய்து டிஎம்ல மட்டும் வந்து திட்டாதீங்க. ஸோ அதை தாண்டி நேற்று எபிசோட்ஸில் என்ன மாதிரியான சுவாரஸ்யம்லாம் இருந்தது அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். ஸோ டிக்கெட் டேஃப்னால டாஸ்க் எனக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், எபிசோட்ஸ் பார்த்துட்டு இருந்தா. ஸோ அது வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, சாட்டர்டே வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. வின்னரை அனௌன்ஸ் பண்ணுவாரா, இல்லை டிக்கெட் டு ஃபினாலே யாரை வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் எலமெண்ட்டாக இருக்குது. அதை தாண்டி இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் நிறைய எமோஷன்ஸ், நிறைய சண்டைகள், நிறைய சாக்ரிஃபைசஸ்லாம் இருந்துச்சு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ராயனுக்கு வந்து தலையில் வந்து பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சு விட்ருக்காங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ வில்லு படத்தில் விஜய் சாருக்கு வில்லன் பிரகாஷ் ராஜ் சார் தலைவர் ஒரு கலர் வச்சு வச்சிருக்கோங்களா, அந்த மாதிரி கலரில் இருக்குது. அதை தாண்டி அவரோட கேம் வந்து பர்ஃபெக்டாக விளையாண்டு எந்த விதத்துலையுமே வந்து விட்டு கொடுக்காம விளையாடிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் ஏன்னா அவ்வளோ பாயிண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு போர்டில் வந்து விஷால் தான் நம்பர் 1ல் இருந்தார். பட் ஒரே ஒரு பவுலிங் டாஸ்கில் வந்து தேவையில்லாமல் போய் போட்டு தேவையில்லாமல் அவரோட பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துட்டாரோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ராயன் இஸ் வின்னிங் தி கேம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பயங்கரமான ட்விஸ்ட். ஏன்னா அவங்க ஃபேமிலி உள்ளே வரும்போதே சொல்லிட்டு போனாங்க, நீ கண்டிப்பாக டிக்கெட் நல்ல டாஸ்க் வந்து வின் பண்ணிடு, எப்படியா டிக்கெட் வின் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனாங்க. அதுக்கேற்ற மாதிரி கேம் இவர் வந்து விளையாடிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எலிமினேஷன் இருக்க போகுது. அது யாருங்கிறதும் இன்னைக்கு வந்து ரிவல் ஆக போகுது. சப்போஸ் அது வந்து டபுள் எலிமினேஷனாக இருந்தால் இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று. மஞ்சுரி அண்ட் பவித்ரா ரெண்டு பேரில் கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் போகிறதுக்கான வாய்ப்பு பல மடங்கு இருக்குது. அதை தாண்டி ஒவ்வொரு சீசன்லையுமே பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே அப்படின்னா வந்து ஹோஸ்டே வந்து தான் உள்ள வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த வாட்டி விஜய் சேதுபதி வீட்டுக்குள்ளே போக போகிறாரா, அவங்க பண்ணுற அந்த கன்றாவியான சமையல்லாம் சாப்பிட போகிறாரா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதை தாண்டி நேற்று எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது பார்த்தீங்கன்னா நண்டு பிராண்ட் லுங்கீஸ் அவங்களோட ப்ரமோஷனலாக ஒன்று வந்து பண்ணியிருந்தாங்க, ஒரு டாஸ்க் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அது இன்னும் பர்ஃபெக்டாகவே சூப்பராகவே இருந்துச்சு. எஸ்பெஷலி முத்துக்குமரன் அண்ட் அருண் ரொம்ப நாளாக வந்து அவங்க சண்டை போட்டு முடிய பிடிச்சிக்கிட்டு அப்படி சண்டை போட்டு அடிச்சு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? இப்போ அந்த நண்டு பிராண்ட் லுங்கீஸ் அந்த இதுக்காக ஒன்று சேர்ந்து இந்த லவ் ப்ரப்போசல் ஆட் மாதிரி ஒன்று பண்ணது வந்து ஆட்ஸ்அப் மாதிரி ஒன்று பண்ணது வந்து பயங்கரமாக செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. இருந்ததுலேயே அவங்களுக்கு மட்டும்தான் பயங்கர ஃபன்னாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை தாண்டி அடுத்தடுத்து என்ன மாதிரியான டாஸ்க்லாம் இருக்க போது, ஸோ வின்னராக யார் இருக்க போகிறாங்க, ரன்னரப்பாக யார் இருக்க போகிறாங்க, ஸோ ஒட்டுமொத்த ஆடியன்ஸுமே எதிர்பார்த்துட்டு அதுதான். ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து அருணோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஒரு பக்கம் முத்துக்குமரனோட ஃபேன்ஸ் பயங்கரமாக இருக்காங்க, தீபக்கோட ஃபேன்ஸ் ஐயோ கொடா கொடியாக இருக்காங்க. அதை தாண்டி சௌந்தர்யா இந்த பிள்ளை எதுக்கு தான் பேசுது, ஏன் பேசுதுன்னு தெரியல, எபிசோட் ஃபுல்லாக கத்திக்கிட்டே இருக்கேன் அந்த பிள்ளை வாய்ஸ் மட்டும் தனியாக அங்கே காதல் பிடிச்சிக்கிட்டே இருக்கு. ஹெட்செட் போட்டு கேட்குறவங்களுக்கு தெரியும் அந்த கொடுமை என்ன அப்படிங்கிறது. அதை தாண்டி அந்த பிள்ளைக்கான ஃபேன்ஸும் பயங்கரமாக இருக்காங்க. ஜாக்லின் அவங்களோட டஃப்பாக பயங்கரமாக கொடுத்துட்டு வராங்க. ராயன் அவர் வந்து ஒரு பக்கம் பயங்கரமாக விளையாட்டு வர்றாரு. ஸோ அடுத்தடுத்த டாஸ்க்ல என்ன மாதிரியான இதெல்லாம் இருக்கும்போது யார் டிக்கெட்டு பின்னாலே வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதே மாதிரியான அடுத்தடுத்த எபிசோட்ஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் விஜய் சூர்யா. டாட்டா பை பை, டேக் கேர்.